மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது குற்றியலுகரத்தினுடைய வகைகள். வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் என்ற 3 வகைகளை பற்றி பார்த்தோம். வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் வருகின்றன என்றால் அவை வன்தொடர் குற்றியலுகரம். அதேபோன்று மெல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் வருகின்றன என்றால் அவை மென்தொடர் குற்றியலுகரம். இடையின எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் வருகின்றன என்றால் அவை இடைத்தொடர் குற்றியலுகரம் என்பது. குற்றியலிகரம் குறுகிய ஓசை உடைய இகர எழுத்துக்கள். குற்றியலுகர சொற்களையே தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்களானது வரும் பொழுது குற்றியலுகரத்தில் இருக்கக்கூடிய உகரமானது இகரமாக மாறும். அதேபோல் மியா என்ற அசைச்சொல் அது சொற்களில் இடம்பெறும் பொழுது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அதேபோல் முற்றியல் உகரம் தனிக்குறில் எழுத்தை அடுத்து வருகின்ற வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். அதேபோன்று வல்லினம் அல்லாத உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியவை. இவ்வாறு தங்களுடைய ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதைத்தான் முற்றியல் உகரம் என்று நாம் சொல்கின்றோம். இதனை பற்றித்தான் நேற்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டுணர்ந்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடியது மொழிப்பயிற்சிகள். நம்முடைய பாட புத்தகத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய மொழிப்பயிற்சிகளை பற்றி காண இருக்கின்றோம். மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 22 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளே, மொழியை ஆள்வோம். இதில் முதலில் நாம் காண்பது கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ப தொடரில் அழுத்தம் தர வேண்டிய சொற்களை எடுத்தெழுதுக என்பது. ஒரு சொற்றொடரானது கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதிலிருந்து 3 வினாக்கள் என்பதை கேட்டிருக்கின்றார்கள். அந்த 3 வினாக்களுக்கு அழுத்தம் தர வேண்டிய சொல் எது என்பதை அந்த சொற்றொடரிலிருந்து நாம் எடுத்து எழுத வேண்டும். புரிந்ததா? ஒரு சொற்றொடர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதிலிருந்து 3 வினாக்கள் கேட்டிருக்கின்றார்கள். அந்த வினாவிற்குரிய விடை அதுதான் அழுத்தம் தர வேண்டிய சொல் எது என்பதை நாம் எடுத்து எழுத வேண்டும். மாணவ கண்மணிகள் எழுதுவதற்கு ஒரு எழுதுகோலையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? முதல் இருக்கக்கூடிய வினா, கோதை எதை படித்தாள்? கோதை எதை படித்தாள்? அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொற்றொடர் கோதை கவிதையை படித்தாள். கோதை கவிதையை படித்தாள். இங்கே வினா கோதை எதை படித்தாள். அப்போ அழுத்தம் தர வேண்டிய சொல் எது? கோதை கவிதையை படித்தாள். இப்போ எதனை படித்தாள்? கவிதையை. எழுதுங்கள். அதற்கு நேராக கவிதையை. எழுதிவிட்டீர்களா? அடுத்து 2வது, கவிதையை படித்தது யார்? கவிதையை படித்தது யார்?
அங்கே என்ன சொற்றொடர்? கோதை கவிதையை படித்தாள். இப்போ யார் படித்தது? கோதை. அப்போ அழுத்தம் தர வேண்டிய சொல் கோதை கவிதையை படித்தாள். இப்போ யார் படித்தது? கோதை. அப்போ எழுதுங்கள், அழுத்தம் தர வேண்டிய சொல்லில் கோதை. எழுதிவிட்டீர்களா? அடுத்து மூன்றாவது, கோதை கவிதையை என்ன செய்தாள்? கோதை கவிதையை என்ன செய்தாள்? சொற்றொடர் என்ன? கோதை கவிதையை படித்தாள். அப்போ என்ன செய்தால்? படித்தாள். அப்போ அழுத்தம் தர வேண்டியது கோதை கவிதையை படித்தாள். அப்போ படித்தாள் என்ற சொல்தான் அழுத்தம் தர வேண்டியது. எழுதுங்கள், படித்தாள் என்று. எழுதிவிட்டீர்களா? எந்த சொல்லுக்கு நாம் அழுத்தம் தருகின்றோமோ அதற்கேற்றவாறு வினாவானது மாறுபடும். இப்போ கவிதை என்ற சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தோம் என்றால் கோதை எதை படித்தாள்? கவிதையை. கோதை என்ற சொல்லுக்கு நாம் அழுத்தம் கொடுத்தோம் என்றால் கவிதையை படித்தது யார்? படித்தாள் என்ற சொல்லுக்கு நாம் அழுத்தம் கொடுத்தோம் என்றால் கோதை கவிதையை என்ன செய்தாள் என்ற வினாவானது எழும். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது திணையினுடைய வகைகள். திணை என்றால் ஒழுக்கம் என்று பொருள். திணையானது 2 வகைகளாக இருக்கின்றது. திணை எத்தனை வகைப்படும்? 2 வகைகளாக இருக்கின்றன. அவை என்னென்ன என்றால் உயர்திணை, அஃறிணை என்பது. திணை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அவை உயர்திணை, அஃறிணை என்பது. உயர்திணை என்பது 6 அறிவுடைய மனிதர்களை மட்டுமே குறிக்கக்கூடியது. 6 அறிவுடைய மனிதர்களை மட்டும் குறிப்பது உயர்திணை என்பது. அஃறிணை என்பது பறவைகள், விலங்கினங்கள், தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருள்கள் இவை அனைத்தையும் குறிப்பது அஃறிணை என்பது. மனிதர்களை மட்டும் குறித்து வந்தால் அது உயர்திணை. மனிதர் அல்லாத மற்ற உயிருள்ள, உயிரற்ற அனைத்தையும் குறிக்கக்கூடியது அஃறிணை என்பது. திணை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அவையாவை உயர்திணை, அஃறிணை என்பது. உயர்திணை என்பது யாது? 6 அறிவுடைய மனிதர்களை மட்டும் குறிப்பது உயர்திணை. அஃறிணை என்பது மனிதர் அல்லாத மற்ற உயிருள்ள, உயிரற்ற அனைத்தையும் குறிப்பது அஃறிணை எனப்படும். இப்போ அங்கே நமக்கு 3 படங்களானது கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த படங்களுக்கேற்ற பொருத்தமான திணையினை நாம் எடுத்து எழுத வேண்டும். எழுதலாமா மாணவர்களே? முதல் படத்தில் ஒருவர் வீணையை மீட்டிக்கொண்டிருக்கின்றார். ஒரு பாடகர் வீணையை மீட்டிக்கொண்டு பாடுகின்றார். இப்போ அது உயர்திணையா, அஃறிணையா? உயர்திணை. எழுதுங்கள். எழுதி கொண்டீர்களா? அடுத்த படத்தில் ஒரு பசு என்ன செய்கின்றது? புல் மேய்கின்றது. அப்போ பசு என்பது உயர்திணையா, அஃறிணையா? அஃறிணை. எழுதுங்கள். அடுத்த படத்தில் நாம் காண்பது ஒரு பெண் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? பூ கட்டி கொண்டிருக்கின்றார். இப்போ அவர் உயர்திணையா, அஃறிணையா? உயர்திணை. எழுதுங்கள். எழுதி கொண்டீர்களா?
முதல் படத்தில் காண்பவர் ஒரு மனிதர், ஆதலால் அவர் உயர்திணை. இரண்டாவது படத்தில் இருப்பது ஒரு பசு, ஒரு விலங்கினம், அதனால் அது அஃறிணை. மூன்றாவது படத்தில் நாம் காண்பது ஒரு பெண்மணி, எனவே அவர் உயர்திணை, அவரும் ஒரு மனிதர். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது கீழ்காணும் சொற்களை உயர்திணை அஃறிணை என வகைப்படுத்துக. சொற்களானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சொற்கள் உயர்திணையா அஃறிணையா என்று நாம் வகைப்படுத்தி எழுத வேண்டும். சொற்களை காண்போம். வயல், முகிலன், குதிரை, கயல்விழி, தலைவி, கடல், ஆசிரியர், புத்தகம், சுரதா, மரம். இவை சொற்கள். இந்த சொற்களில் உயர்திணை எது அஃறிணை எது என்று வகைப்படுத்தி எழுத வேண்டும். முதலில் நாம் காண்பது வயல். வயல் என்பது உயர்திணையா அஃறிணையா? அஃறிணை. எழுதுங்கள். எழுதிவிட்டீர்களா? அடுத்து இரண்டாவது முகிலன். முகிலன் உயர்திணையா அஃறிணையா? உயர்திணை. எழுதுங்கள். அடுத்து குதிரை. குதிரை உயர்திணையா அஃறிணையா? அஃறிணை. எழுதுங்கள். கயல்விழி. கயல்விழி உயர்திணையா அஃறிணையா? உயர்திணை. எழுதுங்கள். எழுதிவிட்டீர்களா? அடுத்து தலைவி. தலைவி என்பது உயர்திணையா அஃறிணையா? உயர்திணை. எழுதுங்கள். எழுதிவிட்டீர்களா? அடுத்து கடல். கடல் என்பது உயர்திணையா அஃறிணையா? அஃறிணை. எழுதுங்கள். அடுத்து ஆசிரியர். ஆசிரியர் என்பது உயர்திணையா அஃறிணையா? உயர்திணை. எழுதுங்கள். புத்தகம். புத்தகம் என்பது உயர்திணையா அஃறிணையா? அஃறிணை. எழுதுங்கள். சுரதா. சுரதா என்பது உயர்திணையா அஃறிணையா? உயர்திணை. எழுதுங்கள். மரம். மரம் என்பது உயர்திணையா அஃறிணையா? அஃறிணை. எழுதுங்கள். எழுதி கொண்டீர்களா? இப்பொழுது உயர்திணை சொற்கள் எவை? முகிலன், கயல்விழி, தலைவி, ஆசிரியர், சுரதா. அஃறிணை சொற்கள் வயல், குதிரை, கடல், புத்தகம், மரம். எழுதிவிட்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது மொழியோடு விளையாடு. தொகை சொற்கள். தொகை சொற்களை விரித்து எழுதுக என்பது. தொகை சொற்களானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றினை விவரித்து நாம் எழுத வேண்டும். எடுத்துக்காட்டிற்கு இருதிணை என்பதை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இருதிணை என்பது உயர்திணை அஃறிணை என்பது அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அதே போன்று ஒரு 5 தொகை சொற்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அவற்றினை விவரித்து நாம் எழுத வேண்டும். முதலில் முக்கணி. முக்கணி என்பது யாது? மா, பலா, வாழை இவைதான் முக்கணிகள். எழுதுங்கள். மா, பலா, வாழை.
எழுதிவிட்டீர்களா? அடுத்து இரண்டாவது முத்தமிழ். முத்தமிழ் என்பது இயல், இசை, நாடகம் இவை மூன்றும் சேர்ந்தது தான் முத்தமிழ் என்பது. எழுதுங்கள். இயல், இசை, நாடகம். எழுதிவிட்டீர்களா? அடுத்து மூன்றாவது நாற்றிசை. நாற்றிசை 4 திசைகள். எவை 4 திசைகள்? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்பது இவைதான் 4 திசைகள். எழுதுங்கள். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. எழுதிவிட்டீர்களா? அடுத்த 5 வகை நிலங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவைதான் 5 வகை நிலங்கள் என்பது. எழுதலாமா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. எழுதிவிட்டீர்களா? அடுத்த அறுசுவை. 6 சுவைகள். எவை? இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு இவைதான் அறுசுவைகள். எழுதுங்கள். இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு. துவர்ப்பு. எழுதிவிட்டீர்களா? தொகை சொற்கள் மீண்டும். முக்கணி மா, பலா, வாழை. முத்தமிழ் இயல், இசை, நாடகம். நாற்றிசை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. 5 வகை நிலங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அறுசுவை இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு. எழுதிவிட்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது கட்டங்களில் உள்ள எழுத்துக்களை மாற்றி மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் எழுதினால் ஒரே சொல் வருமாறு கட்டங்களில் எழுதுக. இப்போது கட்டங்களில் எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த எழுத்துக்களை நாம் எப்படி வேண்டுமானாலும் மாற்றியமைக்கலாம். ஆனால் மாற்றியமைத்து எழுதும் பொழுது மேலிருந்து கீழாக பார்த்தாலும் சரி, இடமிருந்து வலமாக பார்த்தாலும் சரி, ஒரே சொல் வருமாறு இருக்க வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டிற்கு அவர்கள் ஒன்றை உருவாக்கி விட்டார்கள். மேலிருந்து கீழாக பார்க்கும் பொழுது எதுகை, துறவி, கைவினை இருக்கின்றது. அதேபோல் இடமிருந்து வலமாக பார்க்கும் பொழுதும் எதுகை, துறவி, கைவினை இருக்கின்றதா? இப்போ அதே போல் நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொற்களை வைத்து மாற்றியமைக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொற்கள் முதல் கட்டங்களில் கு, இன், ரை. அடுத்த கட்டத்தில் மா, தி, கு,
அடுத்த கட்டத்தில் தா தா தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை வைத்து நாம் மாற்றியமைத்து எழுதலாம். மேலிருந்து கீழாக பார்த்தாலும் சரி, இடமிருந்து வலமாக பார்த்தாலும் சரி, ஒரே சொல் வருமாறு இருக்க வேண்டும். அமைப்போமா? முதல் கட்டத்தில் மேலிருந்து கீழாக எழுதுவோம். மா தா கு மதகு. எழுதுங்கள். மேலிருந்து கீழாக மா தா கு மதகு. எழுதிவிட்டீர்களா? அதேபோல் அடுத்த கட்டத்தில் மேலிருந்து கீழாக எழுதுங்கள். தா இன் தி தந்தி. எழுதுங்கள். மேலிருந்து கீழாக தா இன் தி தந்தி. எழுதிவிட்டீர்களா? அடுத்த கட்டத்தில் மூன்றாவது கட்டத்தில் எழுதுங்கள். கு தி ரை குதிரை. எழுதிவிட்டீர்களா? இப்போ மேலிருந்து கீழாக பார்ப்போம். மதகு தந்தி குதிரை. சரியா? இப்போ இடமிருந்து வலமாக பார்ப்போம். மதகு தந்தி குதிரை. சரியாக வருகின்றதா? நன்றி மாணவர்களே. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. ஒரே சொல் தான் இருக்க வேண்டும். அந்த ஒரு சொல்லுக்கு இரு பொருள் வருமாறு சொற்றொடரை அமைக்க வேண்டும். ஒரே சொல் இரண்டு பொருள் தருவது. இப்போ முதல்ல எடுத்துக்காட்டுக்கு அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். இப்போ அதே போல் 5 சொற்றொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 5லும் ஒரே சொல் தான் இருக்க வேண்டும். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு சொல். அந்த ஒரு சொல் இருபொருள் கொண்டதாக இருக்க வேண்டும். சரியா? எழுதுவோமா? முதல் சொற்றொடர் மழலை பேசும் அழகு. இனிமை தமிழ் எமது. இரண்டிற்கும் இடையில் ஒரு கோடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டிற்கும் ஒரே சொல் தான் வர வேண்டும். மழலை பேசும் எது அழகு, இனிமை தமிழ் எது எமது. இரண்டிற்கும் ஒரே சொல். மொழி. எழுதுங்கள். மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. எழுதுங்கள். மொழி. இரண்டிற்கும் மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. எழுதிவிட்டீர்களா? அடுத்து இரண்டாவது. அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை கோடு பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி எது? 2 கோடிட்டிடங்களுக்கும் ஒரே சொல்தான் வர வேண்டும். அன்னை தந்தையினுடைய கையை பிடித்து குழந்தை எதனை பழகும்? அதேபோல் அறிஞர் அண்ணாவினுடைய சிறப்பு அவரது அடுக்குமொழி எது? இரண்டிற்கும் ஒரே சொல்தான் வர வேண்டும். கண்டுபிடியுங்கள். கண்டுபிடித்தீர்களா? நடை. சரியான பதில். நடை. அறிஞர் முதலில் பார்ப்போம். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. சரியா? அடுத்து மூன்றாவது. நீ அறிந்ததை பிறருக்கு
அதேபோல் எழுத்துகள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது கோடு. நீ அறிந்ததை பிறருக்கு, நாம் அறிந்ததை மற்றவருக்கு என்ன செய்கிறோம். அதேபோல் எழுத்துகள், பல எழுத்துகள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது என்ன? கண்டுபிடித்தீர்களா? சொல். சரியான பதில். எழுதுங்கள். நீ அறிந்ததை பிறருக்கு சொல். எழுத்துகள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். எழுதிவிட்டீர்களா? அடுத்து 4வது. உழவர்கள் நாற்று கோடு வயலுக்கு செல்வர். குழந்தையை மெதுவாக கோடு என்போம். உழவர்கள் நாற்று வயலுக்கு செல்வர். நாற்றினை எதற்காக வயலுக்கு கொண்டு செல்கின்றார்கள்? அதேபோல் குழந்தையை மெதுவாக என்னவென்று சொல்வார்கள்? உழவர்கள் நாற்று வயலுக்கு செல்வர். நாற்றினை கொண்டு வயலுக்கு சென்று என்ன செய்வார்கள்? நடவு செய்வார்கள். நடவு. அதேபோல் குழந்தையை மெதுவாக நட. சரியான பதில் நட. எழுதுங்கள். உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர். குழந்தையை மெதுவாக நட என்போம். சரியானதா? எழுதிக்கொள்ளுங்கள். அடுத்த 5வது. நீதிமன்றத்தில் தொடுப்பது எது? நீச்சத் தண்ணி குடி என்பது பேச்சு. நீதிமன்றத்தில் தொடுப்பது. நீதிமன்றத்தில் எதனை தொடுப்பார்கள்? வழக்கு. வழக்கு தொடுப்பார்கள். நீச்சத் தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. வழக்கு என்பதுதான் சரியான பதில். எழுதுங்கள். நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்சத் தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. எழுதிவிட்டீர்களா மாணவர்களே? முதல் சொற்றொடருக்கு மொழி, 2வது நடை, 3வது சொல், 4வது நட, 5 வழக்கு. சரியாக எழுதி கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது மொழிபெயர்ச்சிகளை பற்றி பார்த்தோம். கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ப தொடரில் அழுத்தம் தர வேண்டிய சொற்கள் எவை என்பதும், திணையினுடைய வகைகள், திணையினுடைய வகைகளையும் படத்திற்கு பொருத்தமான திணையை எடுத்தெழுதுக. அதேபோல் கீழ்காணும் சொற்கள் உயர்திணை அக்கிரிணியா என்று வகைப்படுத்துதல். மொழியோடு விளையாடு என்பதில் தொகை சொற்களை விரித்தெழுதுதல். கட்டங்களில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை மாற்றியமைத்து மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் எழுதும்போது ஒரே சொல் வருமாறு கட்டங்களில் எழுதுவது. இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புதல் போன்ற பயிற்சிகளை பற்றி நாம் தெளிவுற கண்டுணர்ந்தோம். அவற்றினை மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் தெளிவுற எழுதியிருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். எழுதிவிட்டீர்களா? நன்றி. அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் என்பது பக்கமேன் 22 மற்றும் 23. பக்கமேன் 22இல் மொழியை ஆள்வோம் என்பதில் ஆரம்பித்து பக்கமேன் 23இல் மொழியோடு விளையாடு என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு படியுங்கள். எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமேன் 22இல். பக்கமேன் 22 எடுத்துக்கொண்டீர்களா? அதில் மொழியை ஆள்வோம் என்பதில் 2வது தலைப்பானது. கீழ்காணும் தலைப்பில் 2 நிமிடம் பேசுக இருக்கின்றதா? கீழ்காணும் தலைப்பில் 2 நிமிடம் பேசுக. நான் அறிந்த பழமொழிகள், அதுதான் உங்களுக்கு வீட்டுப்பாடம். நான் அறிந்த பழமொழிகள், நீங்கள் அறிந்த பழமொழிகள், உங்களுக்கு தெரிந்த பழமொழிகளை எவையேனும் 5 எழுதுங்கள்.
அது உங்களுக்கு தெரிந்த பழமொழிகளாக இருக்க வேண்டும். சரியா மாணவர்களே? யாரை கேட்டும் அல்லது எதனை பார்த்தும் நீங்கள் எழுதக்கூடாது. நீங்கள் அறிந்த பழமொழிகளாக அவை இருக்க வேண்டும். அவற்றில் எவையேனும் 5 எழுதி நீங்கள் சுயமாக சிந்தித்து எழுத வேண்டும். 5 எழுதி அவற்றினை புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்புங்கள். எவையேனும் 5 பழமொழிகள் மட்டும், அதுவும் நீங்கள் அறிந்ததாக இருக்க வேண்டும். பிறரை கேட்டோ பார்த்தோ எழுதக்கூடாது. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? தெளிவுற எழுதுங்கள், சிந்தனை செய்து எழுதுங்கள். தங்களுடைய சிந்தனை திறனையும் கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.